ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ 1000 vocabulary சீரீஸில் இன்னைக்கான 5 வார்த்தை 51லேருந்து 55 வரைக்கும். வார்த்தை பீக், PIQUE, பீக் அப்படிங்கிறது. பீக் அப்படின்னா என்னன்னா, a feeling of irritation or resentment ரிசல்ட்டிங் ஃப்ரம் அ ஸ்லைட் எஸ்பெஷலி டு ஒன்ஸ் ப்ரைட். இரிட்டேஷன்னா தெரியும் நமக்கு, ஒரு மாதிரி கோவம் வர்றது, எரிச்சல் அடைகிறது. ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி மன உளைச்சல் இல்லைன்னா மன கசப்பு அப்படிங்கிற மாதிரி. சரி, இதெல்லாம் வந்து ரிசல்ட்டிங் ஃப்ரம் எதுலேருந்து இதெல்லாம் வருது? அ ஸ்லைட் எஸ்பெஷலி டு ஒன்ஸ் ப்ரைடு. இப்போ ஒருத்தவங்க ஒரு கௌரவத்துக்கு வந்து ஒரு பங்கம் விளையுது, இல்ல ஏதோ ஒரு அவமானம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில, அவங்களுக்கு ஒரு எரிச்சலோ, ஒரு மன உளைச்சலோ, ஒரு மனக்கசப்போ ஏற்படும்ல. அந்த மாரி இடத்துல இந்த பீக் அப்படிங்கிற வார்த்தைய வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரிசன்மென்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சென்டிமென்ட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டிமென்ட்ங்கிறது நமக்கு ஏற்படுற ஒரு எமோஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிசன்மென்ட்ட ஒரு எமோஷன் கூட நமக்கு கனெக்ட் பண்ணா தான், அந்த ஒரு மனக்கசப்பு அப்படின்னே தோணும். சும்மா ரிசன்மென்ட் அப்படின்னா என்ன அழகா இருக்குன்னு அர்த்தமா ரிசன்மென்ட்னா? நமக்கு பிளாங்க்கா இருக்குல்ல மண்டையில. ஸோ சென்டிமென்ட் கூட வந்து அத கனெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு இரிட்டேஷனான ஒரு ஃபீலிங், ஒரு மன உளைச்சலா இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங். பீக் அப்படிங்கிறத வந்து இப்படியும் சொல்லலாம். வேற என்னென்ன சொல்லலாம்? அன்னாயன்ஸ், இரிட்டேஷன் நமக்கு தெரியும். அன்னாயன்ஸ்னா ஹி இஸ் அன்னாயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் பண்றதெல்லாம் எரிச்சலா இருக்கு. ஹி இஸ் அன்னாயிங் அப்படின்னு அந்த மாதிரி தான் அன்னாயன்ஸ். ரிசன்மென்ட் இப்ப தான் சொன்னேன். ஆங்கர் நமக்கு தெரியும். டிஸ்ப்ளஷர், ப்ளஷர்னா ஓகே ஹாப்பி, மாதிரி ஹாப்பியா இருக்கிறது. டிஸ்ப்ளஷர்னா சேடா, சரியில்லாத ஒரு நிலை. டிஸ்ப்ளஷர் அப்படின்னு. எக்ஸாம்பிள் பாருங்க. ஹி லெஃப்ட் இன் அ ஃபிட் ஆஃப் பீக் அப்படின்னு. இன் அ ஃபிட் ஆஃப் பீக் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கோவமான ஒரு கோவத்த ஏற்படுத்துற ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு. ஸோ, அது ட்ரிகர் ஆயி அவர் அங்கருந்து கிளம்பி போயிட்டாரு. ஹி லெஃப்ட் இன் அ ஃபிட் ஆஃப் பீக் அப்படிங்கிறது ஒரு சடனா ஒரு கோவத்தினால ஏற்படுற ஒரு ஒரு செயல். அதனால அங்கருந்து கிளம்பிட்டாரு அவரு. அதான் அவரோட செயல். ஆக்டிங் இன் அ சடன் பர்ஸ்ட் ஆஃப் ஆங்கர். பர்ஸ்ட் அப்படின்னா வெடிக்கிறது. கோவத்தோட அந்த ஒரு வெளிப்பாடுனால நடக்கிற ஒரு விஷயம். அதனால அவர் அங்கருந்து கிளம்பிட்டாரு. பீக் அப்படிங்கிறது. ஸோ பீக் அப்படின்னா என்னது? இரிட்டேஷன், அனாயன்ஸ், ரிசன்மென்ட், ஆங்கர், டிஸ்ப்ளஷர். ரிசன்மென்ட்ட சென்டிமென்ட் கூட கனெக்ட் பண்ணும்போது தான் அது ஒரு எமோஷன், அதுக்கான வார்த்தைங்கிறதே நமக்கு ஞாபகம் வரும். 2வது வார்த்தை டர்ஜிட் அப்படிங்கிறது. டர்ஜிட் அப்படின்னா ஸ்வெல்லன், டிஸ்டெண்டட், கன்ஜஸ்டட். ஸ்வெல்லன்னா என்னது? வீங்கி போய் இருக்கிறது. டிஸ்டெண்டட்னாலும் அதேதான். ஒரு மாரி உப்பி உப்பி போய் இருக்கிறது. எக்ஸ்பேண்டடா இருக்கிறது. அதுதான் டிஸ்டெண்டட் அப்படிங்கிறது. கன்ஜஸ்டட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ கன்ஜஸ்டடையும், ஸ்வெல்லனையும் கனெக்ட் பண்ணி நம்ம இங்க பார்க்கணும். ஏன்னா, இப்போ ஒரு நமக்கு வந்து ரத்தம் கட்டும்ல. ஏன் ரத்தம் கட்டுதுன்னா, அந்த ஒரு புண்ணாகி ரத்தம் வந்து சரியான போக்குவரத்து அங்க இல்லாம அது மேல நமக்கு வந்து ஒரு மாரி வீங்கும். அப்ப கன்ஜஸ்டடா இருக்கு அதுக்கு. அதனால அதுலருந்து வெளிப்படுறது தான் அந்த ஸ்வெல்லன்ங்கிற ஆக்ஷன். ஸோ, அத தான் இங்கேயும் அவங்க கன்ஜஸ்டட்ங்கிறதையும் உள்ள சேர்த்துக்கிறாங்க. டிஸ்டெண்டட் அப்படிங்கிறது உப்பி இருக்கிறது. ம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஹேபிச்சுவல் ஓவர் ஈட்டிங். ஹேபிட்டாவே நெறைய சாப்பிடுறதுங்கிற ஒரு செயல் இருக்குல்ல. அது வந்துட்டு நமக்கு வந்து தொப்பை போடும் அப்படிங்கிற மாரி. ஹேபிச்சுவல் ஓவர் ஈட்டிங் ஹேட் டிஸ்டெண்டட் த பாய்ஸ் ஸ்டொமக். இவனோட இந்த செயல் வந்து அவன் வயிற வந்து பாருங்க அப்படி விரிஞ்சிருக்கு. பெருசா இருக்கு, தொப்பையா இருக்கு, வீங்கி போய் உப்பி போய் இருக்கு. இந்த மாரி ஹேபிச்சுவல் ஓவர் ஈட்டிங் ஹேட் டிஸ்டெண்டட் த பாய்ஸ் ஸ்டொமக். ஹேபிச்சுவல் ஓவர் ஈட்டிங் ஹேட் டிஸ்டெண்டட் த பாய்ஸ் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்வெல்லன் தெரியும், கன்ஜஸ்டட் தெரியும். இன்ஸ்பேட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி இந்த ரிவருக்கு சொல்லுவாங்க. இப்போ த மவுண்டைன் ரிவர் வாஸ் இன் ஸ்பேட் ஆஃப்டர் த ஸ்ட்ராம். ஒரு பெரிய புயல் மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் அந்த மவுண்டைன் ரிவர் பார்த்துட்டிங்கன்னா அலப்பாஞ்சு ஓடுது. லைக் கட்டுக்கடங்கு போகுது. அதுக்குன்னு ஒரு பாத் இல்லாம, அதனால என்ன பண்ணணும்னு தெரியாம கன்ஜஸ்டட் பாருங்களேன், அங்கனக்குள்ள இணைச்சு பாருங்க. அதோட லெவலுக்கு மீறி வரும்போது தான் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம திக்குமுக்காடி அலப்பாஞ்சு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட ஆரம்பிச்சுருது. ஏன் இது இது நடந்துச்சு? ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்துச்சு. ஒரு ஒரு புயல் வந்துச்சு. ஸோ த மவுண்டன் ரிவர் வாஸ் இன் ஸ்பேட் ஆஃப்டர் த ஸ்ட்ராம். அந்த மாரி இடத்துல தான் இன் ஸ்பேட்ட யூஸ் பண்ணுவாங்க. டர்ஜிடுமே இப்ப அந்த மாரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. த அ டர்ஜிட் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் ரிவர். ஒரு பெருக்கெடுத்து போற ரிவர். அத தான் வந்து டர்ஜிட் அப்படின்னு சொல்றது. அதோட லெவலுக்கு மீறி தண்ணி வரும்போது அது பெருக்கெடுத்து போகும்ல. அத தான் அந்த ஸ்வெல்லன் கூட உப்பி இருக்கிறது, கன்ஜஸ்டட், அதாவது லிட்ரல் மீனிங்ன்னு இல்லாம அத சுத்துன எல்லா மீனிங்கையும் கனெக்ட் பண்ணி வருது. இன் ஃப்ளட், ஃப்ளட்னா என்னது? அதான் பெருக்கெடுத்து ஓடுறது தான். ஸோ டர்ஜிட்னா ஸ்வாலன் தெரியும். டிஸ்டெண்டட், கன்ஜஸ்டட். டிஸ்டெண்டட்னா உப்பி இருக்கிறது. இன்ஸ்பேட் அப்படிங்கிறது இந்த ரிவருக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பெருக்கெடுத்து ஓடுறது அந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணலாம்.
அடுத்த மல்டிஃபாரியஸ் அப்படிங்கிறது பேர்லயே இருக்கு. மல்டி அப்படிங்கிறது. பலதரப்பட்ட அப்படிங்கிறது தான் மீனிங். பலதரப்பட்ட. மல்டிஃபேரியஸ் ஹேவிங் மெனி வேரிட் பார்ட்ஸ் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ். அதெல்லாம் நமக்கு வேணாம். பலதரப்பட்ட நமக்கு தெரிஞ்சா போதும். மல்டி அப்படிங்கிறத வச்சு. ஸோ மல்டினா இப்போ நமக்கே தெரியும். மெனி, நியூமரஸ், வேரியஸ், வேரியஸை வச்சு வேரீடு சொல்லிக்கலாம். டைவர்ஸ் அப்படின்னாலும் என்னது? வெவ்வேறானங்கிற மீனிங் தான். டைவர்ஸ் டைவர்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இதனால இருந்து நிறைய வெவ்வேறான எஃபெக்ட்ஸ் வரும். டைவர்ஸ் எஃபெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? த மல்டிஃபேரியஸ் லோக்கல் அண்ட் எத்தனிக் ட்ரெடிஷன்ஸ். வெவ்வேறான ட்ரெடிஷன்ஸ் வந்து யூஎஸ்ஏல இருக்கு. தே ஆர் ஃபவுண்ட் இன் யூஎஸ்ஏ. வெவ்வேறான லோக்கல் அண்ட் எத்தனிக் ட்ரெடிஷன்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் யூஎஸ்ஏ. பலதரப்பட்ட ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை. அது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வந்துடும். டார்பர் அப்படிங்கிறது. டார்பர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் ஆகுறது. லெத்தாஜிக்காக ஒரு விஷயத்த பண்ணாதன்னு திட்டுவாங்க நம்மளை. சோம்பேறித்தனமாக, இன்ஆக்டிவிட்டி, ஆக்டிவாக செய்யாமல் ரொம்ப ஸ்லோவாக, பேசிவ் அப்படிங்கிறத கூட இங்கே போடலாம். ஸோ இன்ஆக்டிவிட்டி ஃபிசிக்கலினாலும் மென்டலினாலும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து லெத்தாஜின்னு சொல்லலாம். டார்பருங்கிற வார்த்தையை சொல்லலாம். லெத்தாஜி தெரியும். டார்பர்லேருந்து டார்பிடிட்டி தெரியும். ஸ்லகிஷ்னஸ்னால் என்னது? ரொம்ப ஸ்லோவாக, ஒரு மாதிரி ஸ்லீப்பியா, லேசினஸ் தான். அதுக்கு வேற வேற வார்த்தை. இனர்ஷியா நம்ம படிச்சிருப்போம். லைக் ஒரு பொருளை தொடாத வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். இன்ஆக்டிவாக இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த பஸ்ஸு கதை கூட சொல்லுவோம். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஒரு இன்ச் அப்படி பின்னாடி போயிட்டு வர்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ இனர்ஷியானா அப்படியே இருக்கிறது. அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம தொடாத வரைக்கும் அதில் எந்த செயல்பாடும் இருக்காது. இன்ஆக்டிவாக இருக்கும். நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் வரும்ல, அந்த இனர்ஷியா, அந்த கான்செப்ட் தான். அதை வச்சே இன்னர்ட்னஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ஆக்டிவிட்டி நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் என்ன? ஹீ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஜேர்னி இன் அ ஸ்டேட் ஆஃப் டார்பர்னா லேசியாகவும் சோம்பேறியாவுமே வந்துட்டு இந்த ஜேர்னி ஃபுல்லாக அவன் வந்து இருந்தான். ஹீ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஜேர்னி இன் அ ஸ்டேட் ஆஃப் டார்பர் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். இல்லை, டார்பர் அப்படின்னா லெத்தாஜி அப்படிங்கிறது. மற்ற எல்லா வார்த்தையும் நமக்கு தெரியும். ஸ்லக்கிஷ்னஸ்னா ஸ்லோ, ஸ்லீப்பி, ஸ்லக்கிஷ்னஸ், அது கூட சேர்த்து படிச்சுக்கலாம். அவ்வளோதான். அடாஷியஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மாதிரி துணிச்சலான. துணிச்சல்ல தான் அடாஷியஸ் அப்படிங்கிறது. தி ஆடியன்ஸ் வேர் லெஃப்ட் கேஸ்பிங் அட் ஹிஸ் அடாஷியஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்னா ரிஸ்கி ஆக்ஷன்ஸ் ஏதோ வந்து பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டண்ட், இப்போ பைக்லலாம் ஸ்டண்ட் பண்ண கூட அவ்வா அப்படின்னு பார்ப்போம்ல, கேஸ்பிங். அதான் லெஃப்ட் கேஸ்பிங்னா ஒரு மாதிரி ரிஸ்கியான ஒரு ஒரு வேலை பண்ணுறாங்க. அதான் அடாஷியஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படிங்கிறது. ஆக்ஷன், ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. அத பார்த்துட்டு வாயடைச்சு போறது, பெருமூச்சு வாங்குறது, அந்த மாரி தான் கேஸ்பிங் அப்படிங்கிறது. ஸோ ஷோயிங் அ வில்லிங்னஸ் டு டேக் சர்ப்ரைசிங்லி போல்டு ரிஸ்க். அப்படியே நமக்கு என்ன சொல்றது? ஷாக்கிங்கா இருக்கும். அமேஸ்டு, அப்படி அப்பாடா! என்னது அப்படி அமேசிங்கா பார்க்குறது. இதெல்லாம் தான் மீனிங். போல்ட், டேரிங். ஹவ் டேர் யூ சே திஸ்? என்ன தைரியம் நீ என்ட்ட இத சொல்லுவ? அந்த டேரிங், டேர். ஃபியர்லெஸ், பயம் இல்லாத. இன்ட்ரிபிட்ங்கிற வார்த்தை மட்டும் தான் புதுசா இருக்கும். பிரேவா இருக்கிறது நமக்கு தெரியும். அஃப்ரைட் இல்லாம இருக்கிறது தான் அன்அஃப்ரைடு. இப்போ இன்ட்ரிபிட் அப்படிங்கிறதுக்கு அதே தான். பயம் இல்லாத, அஞ்சாத, அதான் மீனிங். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த இன்ட்ரிபிட் எக்ஸ்ப்ளோரர். எக்ஸ்ப்ளோரர்னா என்னது? நிறைய புது புது விஷயங்களை வந்து கற்றுக்க நினைக்கக்கூடிய, போகக்கூடிய, நிறைய ஊர் சுற்றி பார்க்குறதுனா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. த இன்ட்ரிபிட் எக்ஸ்ப்ளோரர்னா பயமில்லாத இந்த எக்ஸ்ப்ளோரர் வென்ச்சர்டு டீப் இன்டு த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். வென்ச்சர்டு அப்படின்னா என்னதுன்னா ரிஸ்க் எடுக்கிறாரு. டேக்கிங் அ ரிஸ்க். என்ன ரிஸ்க் எடுக்கிறாரு? அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு. யார்? எக்ஸ்ப்ளோரர்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. எப்படிப்பட்ட எக்ஸ்ப்ளோரர்? இன்ட்ரிபிட், பயமே இல்லாத எக்ஸ்ப்ளோரர். ஸோ த இன்ட்ரிபிட் எக்ஸ்ப்ளோரர் வென்ச்சர்ட் அப்படின்னா டேக்கிங் அ ரிஸ்க். என்ன ரிஸ்க்? வென்ச்சர்ட் டீப் இன்டு த அமேசான் ஃபாரஸ்ட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். நான் கூட எழுதிடுறேன். இன்ட்ரிபிட் எக்ஸ்ப்ளோரர், பயம் இல்லாம நல்லா வெளியே சுத்துறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அட்டாஷியஸ் அப்படின்னா இது நல்லா துணிச்சலான. அவ்வளோதான். இன்னைக்கான 5 வார்த்தை முடிஞ்சிருச்சு கைஸ். நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பை.